يسر المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة أن يقدم لكم الندوة التعريفية عن الإسلام باللغة التاميلية. இஸ்லாம் பற்றியதோர் அறிமுகம் என்ற நிகழ்ச்சியை தமிழ் மொழி மூலம் தொகுத்து வெளியிடுவதில் ரியாத் ரபுவா இஸ்லாமிய அழைப்பு மற்றும் வழிகாட்டல் நிலையம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் மாநகரத்தில் அமைய பெற்றிருக்கும் ரபுவா இஸ்லாமிய அழைப்பு மற்றும் வழிகாட்டல் மையம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றோம். இங்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எம்முடன் பல கருத்துக்களை கலந்துரையாட வந்திருக்கும் ஷேக் இம்ரான் கஃபூரி அவர்களையும், 10 வருடங்களுக்கு மேலாக சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய பணியில் ஈடுபட்டு வரும் ஷேக் அவர்களையும், அதுபோன்று ரியாத் மாநகரத்தில் அமைய பெற்றிருக்கும் அல் இமாம் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் விடுகையாண்டில் கற்றுக்கொண்டிருக்கும் மௌலவி அல் ஹாஃபில் JM ரிஸ்மி அப்பாசி அவர்களையும் முதலில் வருக வரவேற்கிறோம். ஆம், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் அல்லாஹு தஆலாவால் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதொரு வழிகாட்டியாக அருளப்பட்டிருக்கும் வாழ்க்கை வழிமுறையாகும். இந்த மார்க்கத்தை தான் உலகில் தோன்றிய முதல் நபியிலிருந்து இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை போதித்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று உலகளாவிய ரீதியில் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அணிதிரண்டு வருவதை எம்மால் அவதானிக்க முடிகிறது. இந்த இஸ்லாத்தின் எழுச்சியினை கண்டு சகித்துக் கொள்ள முடியாத சிலர் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு விதமான விஷம கருத்துக்களையும் இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் மக்கள் மத்தியில் பரப்ப முனைந்து தோற்றுப் போவதையும் எம்மால் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இக்கலந்துரையாடலில் இஸ்லாமிய இறை கொள்கை என்ன, இஸ்லாமிய சிறப்பியல்புகள் எப்படி இருக்கிறது, மற்ற மதங்களை விட இஸ்லாம் எவ்வாறு வேறுபட்டு காணப்படுகின்றது போன்ற கருத்துக்களை கலந்தாலோசிப்பது சால பொருத்தம் என கருதி இங்கு வருகை தந்திருக்கும் மௌலைமார்கள் அது பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். சரி, மௌலவி இம்ரான் அவர்களே, இன்று உலகத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது இறை கொள்கை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுவதை பார்க்கலாம். இது பற்றி இஸ்லாம் எவ்வாறான கருத்து முன்வைக்கிறது, இது பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள். நன்றி பாஃபிர் மௌலவி அவர்களே. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தி சமாதானம் என்றென்றும் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. இறை கொள்கை சம்பந்தமாக இஸ்லாம் சொல்வது போன்று எந்த மார்க்கத்திலும் மதத்திலும் சொல்லப்படவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை கொள்கை சொல்வதற்கு முன்னால் சில மார்க்கங்களில் மதங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இறை கொள்கைகளையும் நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும். உதாரணமாக கிறிஸ்தவ மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், கிறிஸ்தவ மதத்திலே ஈசா நபி அவர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள். இன்னும் 3 கடவுள்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஈசா நபியை கடவுள் என்று சொல்வது போல அவர்களுடைய தாய் மரியத்தை கூட கடவுள் என்று சொல்கிறார்கள். அதையும் தாண்டி இன்னொரு கடவுள் பிதா என்று ஒருவர் இருக்கிறார் என்று 3 கடவுள்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். உண்மையில் இந்த கிறிஸ்தவ மதத்திலே சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் எவ்வாறு இருக்க வேண்டும், கடவுளுடைய தன்மைகள் என்ன, கடவுள் எப்படிப்பட்ட தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ மதமோ அல்லது இன்னும் உள்ள மதங்கள் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை தோற்று போய்விடுகிறது. நபி ஈசாவை தந்தையின்றி இறைவன் படைத்தான் என்பது இறைவனை பொறுத்தவரை ஒரு அற்புதம் அல்ல. இறைவன் குர்ஆனிலே சொல்லும் பொழுது குன் ஃபயகூன் என்று சொல்றார். ஆகு என்றால் ஆகிவிடுகிறது. அது இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய சக்தி என்று சொல்லுகிறோம். எனவே மனிதனுடைய வரலாறை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு முதலாவது இறைவன் படைத்த மனிதர் தான் ஆதம் என்று சொல்கிறோம், ஆதாம் என்று சொல்கிறோம். இந்த ஆதம் என்ற மனிதரை யாருமே இல்லாமல் இறைவன் படைத்தான். எந்த மனிதரும் இருக்கவில்லை, பெண்ணும் இருக்கவில்லை, ஆணும் இருக்கவில்லை.
ஒரு ஆணை முதலாவது இறைவன் படைக்கிறான். பின்பு அவர்களுக்கு மனைவியாக ஏவாளை எமது தாயை படைக்கும் பொழுது இறைவன் எந்த பெண்ணும் இல்லாமல் ஒரு ஆணிலிருந்து படைக்கிறான். அப்படியானால் தந்தையின்றி பிறந்த ஈசா நபி அவர்களை இறைவனின் மகன் என்று சொல்வதானால் ஆதம் நபியையும் இறைவனுடைய மகன் என்று சொல்ல வேண்டும், ஏவாளையும் இறைவனுடைய மகள் என்று சொல்ல வேண்டும். எனவே இது இறைவனுடைய சக்தி வல்லமைக்குட்பட்ட விஷயங்கள். இதே போன்று இன்னும் உள்ள மதங்களில் நாங்கள் கடவுள் கொள்கை சம்பந்தமாக பார்க்கும் பொழுது பல மனிதர்கள் கடவுள் என்பவர் யார் என்று புரிந்து கொள்ளாமல், தன்மையை புரிந்து கொள்ளாமல் திசை மாறி செல்வதை பார்க்க முடியும். இதே போல கிறிஸ்தவ மதத்தில் இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். நபி ஈசாவை அவர் கொலை செய்ததாகவும் சிலுவையில் அறையப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். குர்ஆன் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது வமா கதலூஹு வமா ஸலபூஹு, ஈசா நபி அவர்களை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை என்று இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் இறைவன் சொல்லும் பொழுது வமா கதலூஹு யகீனா என்று சொல்கிறான். திட்டவட்டமாக அவர்கள் ஈசாவை கொலை செய்யவில்லை. இறைவன் அந்த இடத்தில் வலாக்கின் சுப்பிகலகு, அவரை போன்ற ஒரு மனிதன் அந்த இடத்தில் அங்கு ஒப்பாக்கப்பட்டதனால் அவரை தான் இவர்கள் கொலை செய்து சிலுவையில் அறைந்தார்கள். பின்பு இறைவன் அல்லாஹ் அந்த ஈசா நபி அவர்களை வானத்தில் உயர்த்தி விட்டான் என்பதும், இறுதி காலத்தில் ஈசா நபி அவர்கள் மீண்டும் வந்து முகமது நபி அவர்களுடைய மார்க்கத்தை தான் மீண்டும் உலகத்துக்கு சொல்வார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்தவத்தில் சொல்வது போல கடவுளுக்கு புதல்வர் இருக்கிறார் என்றோ அல்லது கடவுள் 3 பேர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் இதை, இஸ்லாம் இதை சுத்தமாக மறுக்கிறது. இதே போல இந்து மதத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்து மதத்திலே 33 கோடி கடவுள்கள் இருக்கிறதாக நேர்ச்சை கூட வைப்பார்கள் சில மனிதர்கள். இலங்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், 33 கோடி கடவுள்கள் இருக்கிறதாக நேர்ச்சை வைக்கிறார்கள். இந்து மதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்து மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரர்களை விட கடவுள்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் பெண்களுக்கு தனியாக கடவுள், குழந்தை கேட்பதற்கு கடவுள், துன்பங்களில் இருந்து பாதுகாப்பதற்கு கடவுள், தண்டிப்பதற்கு என்று கடவுள் என்று பல கடவுள்கள் இருக்கிறதாக நம்புகிறார்கள். ராமன் சீதாவுடைய வரலாறுகளை பார்த்தோம் என்றால், கடவுள் இந்த உலகத்தில் பிறந்தார், வளர்ந்தார், திருமணம் முடித்தார், சீதாவை தூக்கி இன்னொரு கடவுள் தூக்கி இலங்கைக்கு ஓடி சென்றார் என்றெல்லாம் வரலாறு சொல்றது. எனவே கடவுள் என்பவன் தனக்கு மனைவி தேவை என்று இருந்தால், அல்லது தனக்கு தெரியாமல் இன்னொரு கடவுள் அவருடைய மனைவியை தூக்கிச் செல்கிறான் என்று சொன்னால் இது கடவுள் அல்ல. கடவுள் என்பவன் தனித்தவன். இஸ்லாம் அதை சொல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்து மதத்தில் அவ்வாறு சொல்கிறார்கள். புத்த மதத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், புத்த மதத்தினுடைய அடிப்படை கடவுள் இல்லை என்ற கொள்கை ஒன்று இருக்கிறது. இருந்தாலும் கூட பல கடவுள்கள் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயற்கையாக மனிதனுக்கு துன்பம் வரும் பொழுது, கடைசி கட்டம் என்று ஒரு ஆபத்தான நிலை வரும் பொழுது இரு கையையும் உயர்த்தி இறைவனே கடவுளே என்று வானத்தை நோக்கி மனிதன் கையை உயர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையில் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பது வெளிப்படுகிறது. வார்த்தையின் ரீதியாக கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட, நான் உதாரணமாக சொல்வதானால், பெரும் வல்லரசு நாடுகளில் கடவுள் இல்லை என்று ஒரு கொள்கையை பரப்பினார்கள். நான் ஒரு உதாரணத்தை இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும். நோ காட், கடவுள் இல்லை என்று செய்தியை பரப்பிய பொழுது டிஷர்ட் அணிந்து கொண்டு சென்றார்கள். பின்னால் எழுதப்பட்டிருந்தது கடவுள் இல்லை என்று. இப்படி டிஷர்ட் அணிந்து கொண்டு சென்ற ஒரு மனிதன் ஒரு வாகனத்திலே ஏற முயற்சித்த பொழுது விழ பார்த்த பொழுது மை காட் என்று சொல்கிறான், எனது கடவுளே. அப்போ விளம்பரம் நடக்கிறது, கடவுள் இல்லை என்று. ஆபத்து வரும் பொழுது என் கடவுளே என்று மனிதன் சொல்கிறான். எனவே இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் நித்திய ஜீவன், உயிர் வாழக்கூடியவன் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய விதமாக கடவுள் கொள்கை எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்து மத சகோதரர்கள் பாட்டிலே சொல்வார்கள், ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் நடைமுறையில் பல தெய்வங்களை நம்புகிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, அவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், ஒரு இறைவன் தான் இருக்க முடியும்.
இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் படைத்தவன் அந்த அல்லாஹ் என்பவன். அவனுக்கு அழிவு கிடையாது. உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அழிவு என்று ஒன்று இருக்கிறது. மனிதன் செத்து போகிறான், மிருகங்கள் செத்து போகின்றன, இன்னும் உள்ளவைகள் அழிந்து போய்விடுகின்றன. இறைவனை பொறுத்தவரையில் அவனுக்கு அழிவு கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த இறை கோட்பாட்டில் ஒன்று விசேட அம்சம் அதுதான், இறைவனுக்கு அழிவு கிடையாது. எல்லா உலகத்தில் எல்லாம் அழிந்து விடுகின்றன, இறைவனுடைய திருமுகம், இறைவன் மட்டும் அழிவது கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவேதான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய சக்தி அந்த இறைவனுக்கு இருக்கிறது. எனவே ஒரே இறைவனை நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே இறைவன் தான் கடவுள் என்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம் மத்தியில் எந்த விதமான வேற்றுமை, ஜாதி வேற்றுமை இல்லாமல் ஒரே இறைவனுக்கு நாங்கள் அடிமையாக வாழ முடியும். எனவேதான் இஸ்லாம் அந்த அளவு, குர்ஆனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அடிக்கடி ஒரே இறைவன், அந்த இறைவனுடைய தன்மைகளை பற்றி கூட சொல்லும் பொழுது, இறைவனுக்கு மனைவி தேவையில்லை, இறைவனுக்கு குடும்பம் தேவையில்லை, இறைவனுக்கு உறவினர்கள் தேவையில்லை, அவன் தனித்தவன். அவன் இந்த உலகத்தில் உள்ளவைகளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அவன் உணவளிக்கக்கூடியவன், நம்மளை பாதுகாக்கக்கூடியவன், நமக்கு உதவி செய்யக்கூடியவன், நமது பிரார்த்தனைகளுக்கு விடை அளிக்கக்கூடியவன் என்பதை இஸ்லாம் அழகாக இறை கொள்கை சம்பந்தமாக சொல்கிறது. எனவே இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட சுருக்கமாக நான் உங்களுக்கு இந்த இடத்தில் கருத்து சொன்னேன். நன்றி மௌலவி இம்ரான் அவர்களே. மிக அழகான முறையில் இறை கொள்கை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது, இறைவன் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்க வேண்டாம் என்று இஸ்லாம் சுட்டிக்காட்டி இருக்கிறதை மிக அழகான முறையில் ஆதாரத்துடன் துல்லியமாக எடுத்துக் கூறினீர்கள். என்றாலும் மௌலவி ரிஸ்மி அவர்களே, மௌலவி இம்ரான் அவர்கள் குறிப்பிட்டது போன்று கிறிஸ்தவர்கள் நபி ஈசா அவர்களை இறைவனின் அந்தஸ்துக்கு உயர்த்தியது போன்று இன்று சில முஸ்லிம்கள் முகமது நபி அவர்களை கூட இறைவனின் அந்தஸ்துக்கு உயர்த்துவதை இம்மால் அவதானிக்க முடிகிறது, கண்டுகொள்ள முடிகிறது. இது பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? முகமது நபி அவர்களை பற்றி இஸ்லாம் எவ்விதமான கருத்தை முன்வைக்கிறது? இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னால் ஒரு சிறு இடைவேளை. مكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். மேலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கிடையே உள்ள பிடிவாதம், பொறாமையினால் இதுதான் உண்மையான மார்க்கம் என்ற அறிவு அவர்களுக்கு வந்ததன் பின்னரே தவிர மாறுபடவில்லை. இன்னும் எவர் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கிறாரோ அவரை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் துரிதமானவர். المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னால் கூறிய கேள்வியை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதாவது, கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அவர்களை இறைவனின் அந்தஸ்துக்கு உயர்த்தியது போன்று இன்று சில முஸ்லிம்கள் முகமது நபி அவர்களையும் கூட இறைவனின் அந்தஸ்துக்கு உயர்த்துகின்றார்கள். அதையம்மால் பரவலாக காண முடிகிறது. இந்த கொள்கை பற்றி இஸ்லாம் இவ்வாறான கருத்தை முன்வைக்கிறது. முகமது நபி அவர்களை பற்றி இஸ்லாம் எப்படி கூறியிருக்கிறது என்று சற்று விளக்கமாக முகமது ரஸ்மி அவர்கள் கூறுவார்கள். والصلاة والسلام على رسول الله بل لا نبي بعده وعلى آله وصحبه أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஆரம்பமாக பேசிய மௌலவி இம்ரான் அவர்கள் உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்பதை தெளிவான முறையில் எடுத்துரைத்தார்கள். எனவே அதை ஏற்றுக்கொண்ட ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் ஒரு மனிதன் முஸ்லிமாக மாறிவிடுகின்றான். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்றால், அவர் எந்த ஏவல்களை கொண்டு வந்தாரோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவர் விளக்கிய விலகல்களை தவிர்த்து நடப்பது, அவர் கொண்டு வந்த செய்திகளை உண்மைப்படுத்துவது, இறைவனை வணங்கும் பொழுது அவர் காட்டின பிரகாரம் வணங்குவது. இந்த முறைப்படி இறைவனை வணங்குவதுதான்
விசுவாசம் கொள்வதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுடைய வார்த்தையின் அர்த்தமாக இருக்கின்றது. எனவே உலகத்தை படைத்த அல்லாஹ் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்துக்கு காலம் தூதர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான். முன்னைய சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டவர்தான் ஈசா நபி அவர்கள். எனவே மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த வந்தவர், அவர்களை மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இதே போன்று கடைசி சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் தான் முஹம்மது நபி அவர்கள். எனவே முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக, உண்மையான பாதை இந்த பாதை தான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபியாக, தூதராக இருக்கின்றார்கள். எனவே முஹம்மது, நாங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும், முஹம்மது என்கிறவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். ஆனால் அவர் ஒரு மனிதராக இருக்கின்றார். அறியப்பட்ட குடும்பத்திலிருந்து, அறியப்பட்ட வம்சத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் தான் முஹம்மது என்கிறவர். எனவே அவருடைய வம்சம் அறியப்பட்டது, குடும்பம் அறியப்பட்டது, அவர்களுடைய உறவினர்கள் அறியப்பட்டவர்கள். எனவே அவர் மனிதர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனால் தான் இதை தெளிவுபடுத்தும் போது இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், நபியே நீர் கூர், நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், ஆனால் எனக்கு இறைவனிடத்திலிருந்து தூது அனுப்பப்படுகின்றது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அவருக்கும் அடுத்த மனிதர்களுக்கு முன்னான வித்தியாசம் என்னவென்றால், அவர்களுக்கு இறைவனால் தூது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாற்றமாக அவர் மனிதன் என்ற தன்மையிலிருந்து அவர் வெளியாகிவிட மாட்டார். அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் குடும்பம் நடத்தியிருக்கின்றார்கள், திருமணம் முடித்தார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், உறவினர்கள் இருந்தார்கள். இதுக்கு மேலாக அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாக, உண்ணக்கூடியவர்களாக, பருகக்கூடியவர்களாக, மக்களுடன் புழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சுயநமுட்டு கூட இருந்தார்கள். அதாவது மற்ற மனிதர்களை செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும். எனவே மனிதனுக்கு என்று வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் அவரிடத்திலே காணக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும், இறைவனுக்குண்டான தன்மைகள், இறைவனுக்கு சொந்தமானவைகள், இறைவனுடைய சக்திகள் முஹம்மது நபி அவரிடத்திலே காணக்கூடியதாக இருக்கவில்லை. அதனால்தான் அந்த காலத்திலே வாழ்ந்த நிராகரிப்பாளர்கள் முஹம்மது நபியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனிலே கூட சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதருக்கு என்ன பிடித்திருக்கிறது, சாப்பிடுகிறார், சந்தையிலே நடமாடுகிறார் என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். எனவே அவர்கள் நினைத்தார்கள், தூதர் என்றால் சாப்பிடக்கூடாது, மக்களுடன் நடமாடக்கூடாது, வானலோகத்தில் இறங்கினவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே இறைவன் தூதர் என்றால் அவ்வாறல்ல, அவர் மனிதர்தான், அவருக்கு இறைவனிடத்திலிருந்து தூது கொடுக்கப்படுகின்றது என்பதை இறைவன் தெளிவாக நம்முடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவேதான் அவர்களுக்கு மறதி ஏற்பட்டிருக்கின்றது. விசேஷமாக நாங்கள் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும், மறைவான அறிவு அவருக்கு கிடையாது. நாங்கள் நிறைய வரலாறுகளை குர்ஆனினூடாகவும் நபிகளாருடைய முஹம்மது நபியுடைய பொன்மொழியினூடாக நாங்கள் அறிகின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் உஹது போர்க்களத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் அந்த போர்க்களத்தில் தாக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. எனவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, அவர்களுக்கு இவ்வாறான ஒரு தாக்கம் ஏற்படும் என்று அறிந்திருந்தால் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய தோழர்களை, நபி தோழர்களை பலி கொடுக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள், தனக்கும் அழிவு ஏற்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே மறைவான அறிவு இல்லை என்பதை அந்த வரலாற்றினூடாக நாங்கள் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. இறைவன் கூட தெளிவாக குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நபியை பற்றி சொல்லும் பொழுது, எனக்கு மறைவான அறிவு இருந்திருந்தால் நான் அதிகமான நலவுகளை தேடிக் கொண்டிருப்பேன், நிறைய நியமத்துக்கள் அருள்களை நான் உள்ளடக்கிக் கொண்டிருப்பேன் என்று நபி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இறுதி நாளை பற்றி கேட்ட பொழுது கூட அவர்கள் சொன்னார்கள். ஆமா, இறுதி நாளை பற்றி கேட்ட நேரத்தில் கூட, இறுதி நாளை எப்ப வரும் என்று கேட்ட நேரத்தில் அதனுடைய எப்ப வரும் என்றதை அவருக்கு சொல்லவில்லை, அதனுடைய அடையாளத்தை தான் சொன்னார்கள். ஏனென்றால் அது இறைவனுக்கு சொந்தமான ஒரு அறிவு, அது இறைவனுக்கு சொந்தமான ஒரு காரியம் என்பதை அவர்கள் மக்களுக்கு உணர்த்தினார்கள். எனவே நாங்கள் முஹம்மது நபி அவர்களை மனித அந்தஸ்தை தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மாறாக இறை தூதர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. எனவே
நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், ஒரு முஸ்லிம் என்று வரும் பொழுது முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் அடியார், அல்லாஹ்வின் தூதர் என்ற உண்மையான ஈமானை விசுவாசத்தான் மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் முஹம்மது நபி அவர்களை நேசிப்பது எங்களுக்கு கடமையா இருக்கின்றது. அவர்களை நேசிக்கக்கூடிய விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட முஹம்மது நபி அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தது போன்று என்னை போராதீர்கள். நான் ஒரு அடியார், எனவே அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்றுதான் முஹம்மது நபி அவர்கள் தன்னுடைய நபி தோழர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். எனவே நாங்கள் அறிய வேண்டிய உண்மைதான், அவர் மனிதர் என்கிறதுனால் தான் அவர் மரணித்து போய்விட்டார். எனவே கடவுளுடைய சக்தி அவருக்கு இருந்திருந்தால் அவர் தன்னை மரணிக்காமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பார். மனைவி கூட பழி சுமத்தப்பட்டார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பழி சுமத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இறைவனுடைய தூது வரும் வரைக்கும் அவர்கள் கூட தெளிவில்லாமல் தான் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முடிவெடுக்கவில்லை. எனவே இறைவன் அதை தூதாக அனுப்பினதுக்கு பின்னாடிதான் அவர்களின் உண்மையான நிலைமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனவேதான் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ப வேண்டும், அவர்கள் தூதருக்குண்டான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அவ்வாறா நாங்கள் கொடுக்கும் பொழுதுதான் உண்மையாக முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை உண்மையாக விளங்கினவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். நன்றி நன்றி மௌலவி ரஸ்மி அவர்களே. இதுவரையில் எமது மௌலிமார்கள் இருவரும் அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் வணங்கப்படக்கூடியவன், இந்த உலகத்தில் அவனை தவிர வேறு இரட்சகன் யாருமே கிடையாது என்றும், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி இறை தூதர் என்றும் மிக அழகான முறையை எடுத்து கூறினார்கள். இந்த வேளையில் தான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த விடயத்தை நான் கட்டாயமாக கூறியாக வேண்டும். அதாவது, ஒரு அந்நிய மதத்திலிருந்து ஒருவர் இஸ்லாத்திற்கு நுழைய வேண்டுமானால் கூட இந்த இரண்டு அம்சங்களை உள்ளடக்கிய கீழ்வரும் வசனத்தை மனம் விரும்பி கூற வேண்டும். அதைத்தான் நாங்கள் கூறுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அதாவது அதன் பொருள் என்னவென்று சொன்னால், உலகத்தில் வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, அதுபோன்று முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் சாட்சியம் கூறுகின்றேன் என்று ஒருவர் மனம் விரும்பி கூறினால்தான் அவர் இஸ்லாத்திற்கு நுழைய முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி மௌலவி இம்ரான் அவர்களே, அல்லாஹ் இறைவனாகும், அவன்தான் தனித்தவன், அவன்தான் வணங்கப்படக்கூடியவன், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு இஸ்லாம் வேறு கடமைகளையும் காட்டித் தந்திருக்கிறதா? அப்படி இருந்தால் அவை என்னென்ன கடமைகள் என்று சற்று சுருக்கமாக கூறினீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். அதற்கு முன்னால், அவர் இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு முன்னால் ஒரு சிறு இடைவேளை. المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة. قال رسول الله صلى الله عليه وسلم: لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. உம்மை கொன்று ஒரு மனிதன் நேர்வழி பெறுவது சிகப்பு நிற ஒட்டகையை விட சிறந்தது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة. மீண்டும் நிகழ்ச்சிக்கு நுழைகின்றோம். நாங்கள் அந்த கேள்வியை மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறோம். அதாவது, அல்லாஹ் இறைவனாகவும் அவன்தான் தனித்தவன், அவன்தான் வணங்கப்படக்கூடியவன், அவனை என்று எதுவுமே இந்த உலகத்தில் அசையாது. முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு நுழைந்த ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய வேறு கடமைகளையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறதா? அப்படி இருந்தால் அது என்னென்ன கடமைகள் என்று சற்று சுருக்கமாக கூறுங்கள். இஸ்லாத்தின் இன்னும் பல கடமைகள் இருக்கின்றன. அதற்கு பதில் கூறுவதற்கு முன்பு நான் ஒரு சிறிய விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். முகமது நபி அவர்களை பற்றி மௌலவி இஸ்மி அவர்கள் துல்லியமாக எடுத்துச் சொன்னார்கள். உண்மையில் நபிகள் நாயகம் முகமது அவர்களை பொறுத்தவரை ஒரு தலைவராக இருந்திருக்கிறார்கள். தனக்கு புகழ் தேவையில்லை என்று விரும்பிய ஒரு மனிதர். இன்றைய தலைவர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தனக்குத்தானே புகழ் தேடிக்கொள்வதை பார்க்கிறோம். தன்னை புகழ வேண்டும், தன்னை கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று கூட விரும்புவதை பார்க்கிறோம். ஆனால் முகமது நபி அவர்களை பொறுத்தவரை நான் ஒரு சமூகத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு குருடர் வந்து இவரிடம் கேள்வி கேட்க வந்த பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் கோபமடைந்தார்கள்.
என்றால் பெரிய மதிப்புக்குரியவர்களை குறைசி தலைவர்களை அவர்கள் சந்திக்க நேரிட்ட போது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்பதை மறுத்தார்கள். அதை கூட இறைவன் கண்டித்து குர்ஆனிலே இறக்கி இருக்கிறான் என்று சொன்னால் முஹம்மது நபி அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் என்பதை அங்கு இறைவன் அழகாக அடையாளம் காட்டி அவருக்கு கண்டித்து இறக்கி அந்த வசனத்தை கூட மக்கள் மத்தியில் அவர்கள் சூறி காட்டியிருக்கிறார்கள். அதை நாங்கள் மறந்துடக்கூடாது. நன்றி மோலி அவர்களே. இப்பொழுது உங்களுடைய கேள்வி இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். ஏற்கனவே நாம் சொன்னது போல இஸ்லாத்தில் இணையும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்திலே நுழைகிறான் ஒரு மனிதன். இந்த இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட இந்த மனிதனுக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கின்றன. இதை சுருக்கமாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களை கொண்டு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 5 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன, 5 அடிப்படை கடமைகள் இருக்கின்றன. வெறுமனே இஸ்லாத்தில் நுழைந்த ஒரு மனிதன் அத்தோடு நின்று விடாமல் இன்னும் தொடர்ந்து அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த இஸ்லாத்தில் அந்த வார்த்தையை சொல்லி நுழைந்த ஒரு மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய கடமைதான் 5 நேரம் அல்லாஹுவை தொழ வேண்டும். இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது. ஒரு ஆணை பொறுத்தவரை எந்த சந்தர்ப்பத்திலும் இதை விடுவதற்கு அனுமதி இல்லை. யுத்த காலத்தில் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். யுத்த காலத்தில் கூட விடுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு கூட்டம் தொழ வேண்டும், ஒரு கூட்டம் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று கூட குர்ஆன் சொல்கிறது. இந்த அளவு தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இதனுடைய காரணத்தை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளோடு இறைவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மனிதன் தொழிலுக்காக சென்று விடுகிறான். அவனுக்கு தொழுகை அதுக்கு பிறகு கிடையாது. 12 மணி அளவுதான் அடுத்த 2வது தொழுகை அவனுக்கு கடமையாக்கப்படுகிறது. எனவே இந்த மனிதன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அல்லது நிகழக்கூடிய தவறுகளை சொல்லி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு அரிய வாய்ப்பாக தொழுகை அமைந்திருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தீயவைகள் மோசமானவைகளை விட்டு தொழுகையை அவனை தடுக்கிறது என்று சொல்கிறது குர்ஆன். அப்போ அந்த மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக தொழுகையை இறைவன் வைத்திருக்கிறான். இதை ஆண்கள் பள்ளியிலே போய் தொழுவார்கள், பெண்கள் வீட்டிலே தொழுது கொள்வார்கள். பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தொழுகையை விடுவதற்கு சில சந்தர்ப்பங்களை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. உதாரணமாக மாதவிடாய் காலங்கள் ஏற்பட்ட பெண்கள் தொழக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இதே போல பிரசவத்தீட்டு ஏற்பட்ட பெண்கள் அவர்களும் தொழ தேவையில்லை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை எந்த மார்க்கத்திலும் நாம் காண முடியாது. சுத்தமான நிலையில் ஒரு பெண் தன் கடவுளை இறைவனை வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் மற்ற மதங்களில் பார்த்தது கிடையாது. அப்படித்தான் என்று நினைக்கிறேன். இஸ்லாம் அந்த அளவு சுத்தம் அந்த அளவு வலியுறுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லும் பொழுது அத்துஹூர் ஷத்ருல் ஈமான் என்று சொன்னார்கள். இறை நம்பிக்கையின் பாதி சுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். மனிதன் எவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டும், என்னென்ன அம்சங்களில் சுத்தம் பெற வேண்டும் என்பதை அழகாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனவே இஸ்லாத்தினுடைய இந்த தொழுகை என்ற அம்சம் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அல்லாஹ்வை தொழ வேண்டும். காலையில் ஃபஜ்ர் தொழுகை என்று ஒன்று இருக்கிறது, 4:30 மணி அல்லது 5 மணி அளவில். 12:30 மணி ஆகும் பொழுது லுஹர் என்ற ஒரு தொழுகை, அசர் என்ற தொழுகை 3:30 மணி அளவில், மக்ரிபுடைய தொழுகை சூரியன் மறையும் பொழுது 6 மணி அல்லது 6:30 மணி அளவில், இஷாவுடைய தொழுகை இறுதி தொழுகையாக 8 மணி அல்லது 8:30 மணி அளவில் தொழுகிறோம். எனவே இந்த 5 நேர தொழுகையையும் நாங்கள் கட்டாயம் தொழ வேண்டும். அதே போல சில சந்தர்ப்பங்களில் தொழ முடியாதவர்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கிறது. நின்று கொண்டு தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்கள், உட்கார்ந்து தொழ முடியும் என்றால் உறங்கிக் கொண்டு தொழுங்கள் என்று கூட இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அளவு தொழுகை நமக்கு முக்கியத்துவம் வழங்கி இருப்பதை நாங்கள் காணலாம். 3வது கடமை நோன்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த நோன்பை பொறுத்தவரை சிலர்கள் நினைப்பார்கள், முஸ்லிம்கள் ஏன் பட்டினியாக இருக்க வேண்டும், இறைவன் அதாவது அந்த அவருடைய ஹசானாவில் அவருடைய பொக்கிஷத்தில் சாப்பாட்டு குறைவாக இருக்கிறதோ, எனவே இவர்கள் பசித்திருக்கிறார்களே என்று கூட சிலர்கள் பேசுவார்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் நோன்புடைய காலங்களில் தான் முஸ்லிம்கள் அதிகமாக சாப்பிடுவதை நாங்கள் காணலாம். எனவே
நோன்பை பொறுத்தவரை இறைவன் பல உன்னதமான நோக்கங்களை வைத்திருக்கிறான். இன்று கூட பெரும் பெரும் வல்லரசு அமெரிக்கா நாடு அல்லது இன்னுமுள்ள நாடுகளில் உள்ள வைத்தியர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். நோன்பின் பலன்கள் என்று கூட இன்று பல ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நோன்பு காலங்களில் அவர்களுடைய பல நோய்களுக்கு நிவாரணமாக அமைகிறது என்று கூட பல ஆய்வுக் கட்டுரைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இறைவன் இந்த நோன்பை ஏன் கடமையாக்கி இருக்கிறான்? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் வழங்கப்பட்டது. முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக ஒரு குர்ஆன் வேதத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் வேதம் இந்த நோன்புடைய கால மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பு என்பது ஒரு உன்னதமான வணக்கமாக இருக்கிறது. கட்டாயமாக நாங்கள் கூறும்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது, இந்த நோன்பு இறையச்சத்தை கூட அதிகரித்து கொடுக்கிறது. பற்றி இறைவன் சொல்லும் பொழுது குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நோன்பு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணத்தை சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா ஏற்பட வேண்டும். ஆனால் தக்வா எப்படி ஏற்படுகிறது? உதாரணமாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் காலையில் இருந்து மாலை வரை சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறான். உதாரணமாக சொல்வதானால் இது எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருள், எனக்கு குடிக்க முடியும், இஸ்லாம் எனக்கு அனுமதித்திருக்கிறது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் இதை அறுக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், அருந்த மாட்டேன். காரணம், நான் இறைவனுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன். அப்ப அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை இறைவன் எனக்கு அந்த நேரத்தில் தடை பண்ணி இருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் எனக்கு சுத்தமாக தடை செய்த மதுவை நான் விட்டுவிட வேண்டும் எனது வாழ்க்கை பூராக. இதுதான் தக்வாவை வெளிப்படுத்துகிறது. நோன்பு எனக்குரியது, அதற்கு உண்டான கூலியை நானே கொடுக்கின்றேன். எனவே அதாவது நோன்பு ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்துகிறது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் தூண்டுகிறது. உதாரணமாக நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாமல் உண்டு விடலாம், யாருக்கும் தெரியாமல் தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை என்று தண்ணீரை குடித்து விடலாம். ஆனால் எப்படி யாரும் குடிக்க மாட்டார்கள், உண்ண மாட்டார்கள். காரணம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பக்குவத்தை உள்ளத்திலே வெளிப்படுத்துவதை நாங்கள் காண முடியும். ஆனால் தான் நோன்புடைய காலகட்டங்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாகவும் அதிகமாக மக்களுக்கு தர்மங்கள் வழங்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். எனவே மூன்றாவது இடத்தை நோன்பு இடம் வருகிறது. நான்காவது கடமை ஜகாத் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஜகாத் நான் நினைக்கிறேன் இன்று பல சகோதரர்கள் மத்தியில் மறையப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. சிலர் ஜகாத்து வழங்குவது கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஜகாத்தை பொறுத்தவரை ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய அதாவது பணக்காரர்களிடம் இருந்து பெற்று ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதுதான் நபி வழி. எனவே இந்த ஜகாத் என்பது 102.5% தன்னுடைய வருமானங்கள், தன்னிடம் இருக்கக்கூடிய நகைகள், வியாபார பொருட்கள், இதுக்கெல்லாம் கணக்கிட்டு வருடா வருடம் அவர்கள் பார்த்து ஏழைகளுக்கு ஒரு கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்தை கூட இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உன்னோடு இருக்கக்கூடிய உன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, உன்னோடு வாழக்கூடிய ஊர் மக்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். சில மதங்களை நாங்கள் பார்த்தால் இந்த நன்கொடைகளை கொண்டு போய் சாமியிடம் கொடுங்கள் என்று கோயில்களில் அல்லது சாமியிடம் கொண்டு போய் போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. கடவுள் தேவையற்றவர் என்பதை இஸ்லாம் அழகாக வெளிப்படுத்துகிறது. இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஜகாத்தை ஏழைகளுக்கு வழங்கும் பொழுது ஏழைகள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுவது போல் அல்லாமல், ஜகாத்தை வழங்கக்கூடிய மனிதனை காணும் பொழுது இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த மனிதனுக்கு இறைவா நீ மேலும் சொத்துக்களை அதிகரித்துக் கொடு. அதே நேரத்தில் அந்த ஜகாத்தை கொடுக்காத மனிதனை பார்த்து சில மனிதர்கள் இயேசுவதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே ஜகாத் என்பது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. 102.5% கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு ஒரு பதிவு கொடுக்க வேண்டும். 5வது கடமை மக்கா போய் ஹஜ் செய்ய வேண்டும். இதுக்கு உடம்பிலே சக்தி இருக்க வேண்டும், பண வசதி இருக்க வேண்டும். பெண்கள் தனியாக போகாமல் தன்னுடைய கணவன் அல்லது அப்பா, அண்ணன், தம்பி யாராவது உறவினர்களோடு சென்று அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் இதுதான். அல்லாஹ்வை, முகமது நபியை நம்புவதல், 2வது தொழுகையை 5 நேரம் தொழுது வருதல், நோன்பு வைத்தல் வருடத்தில் 1 மாதம், ஏழைகளுக்கு ஜகாத்தை வழங்குதல், 5வது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுதல். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள் என்று. நன்றி மௌலவி இம்ரான் அவர்களே. மிக அழகான முறையில் இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி எடுத்து கூறினீர்கள். உண்மையில் அவர் கூறும்பொழுதுதான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வந்தது.
இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் வற்புறுத்தி கூறியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் இருந்து ஒருவன் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பூரணமான சுத்தத்தில் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நகம் வெட்டுதல், மடசலம் கூடும் செல்லுதல், இது போன்ற விடயங்களில் கூட இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சுத்தத்தினுடைய செயற்பாடுகளையும் ஒழுங்குமுறைகளையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதேபோல் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவரை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தண்டனை வழங்கப்பட்டது நபிகள் நாயகம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமாம், போன்ற விடயங்களை பார்க்கும்பொழுது இஸ்லாம் சுத்தத்திற்கு மிகவும் வற்புறுத்தி கூறியிருப்பதை நாங்கள் முஸ்லீமை பொறுத்தவரை அவருடைய வெளிரங்கமும் உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் விரும்புகின்றது. ஆமாம். இறுதி கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்னால் ஒரு சிறு இடைவெளி. المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். யாவும் அவன் அருளையே எதிர்பார்க்கின்றன. அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை. மேலும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة. இடைவேளையின் பின்பு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம். இதுவரையில் எமது மௌலைமார்கள் இஸ்லாமிய இறை கோட்பாடு மற்றும் இஸ்லாமிய முக்கிய கடமைகள் ஆகியவற்றை மிக தெளிவான முறையில் கூறினார்கள். இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி, அதாவது இஸ்லாத்தின் சிறப்பியல்புகள் என்ன, மற்ற மதங்களை விட இஸ்லாம் சிறப்புற்று காணப்படுவதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி சற்று சுருக்கமாக மௌலை இம்ரான் அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். உண்மையில் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்று நாங்கள் பேசுவதனால் நிறைய விஷயங்களை பேசலாம். குறிப்பாக நான் சில விஷயங்களை மட்டும் அடையாளம் காட்டுகிறேன். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தில் முதலாவது நாங்கள் பார்த்தால் சகோதரத்துவத்தை நாங்கள் பார்க்க முடியும். அதாவது மனிதர்கள் மத்தியில் எந்த விதமான வேற்றுமை வேறுபாடு இல்லை. இன்று மற்ற மதங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜாதி வேற்றுமையை தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக புத்த மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், புத்த மதத்திலே தேரவாத என்ற ஒரு பிரிவினர், ஜப்பானிலே இருக்கக்கூடிய புத்தர்களை பார்த்தோம் என்று சொன்னால் மகாயான என்ற ஒரு பிரிவினர், இப்படி பல பிளவுகள் இருப்பதை நாங்கள் காண முடியும். இந்துக்களில் பார்த்தோம் என்று சொன்னாலும் அவர்கள் மத்தியில் கடவுளின் கையால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் நல்ல ஜாதி என்றும், அல்லது இன்னொரு கூட்டத்தை இறைவன் காலால் படைத்து விட்டு நீங்கள் அவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு இதெல்லாம் ஞாபகம் வருகிறது. அவர்கள் பிராமணர்கள் தான் அவர்கள் உயிர் ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இறைவன் அப்படி ஜாதி வேற்றுமையை தூண்டி இருந்தால் இறைவன் மனிதர்களுக்கு அநியாயம் இழைத்திருக்கிறான், அப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே ஜாதி வேற்றுமை கிடையாது. இதே போல கிறிஸ்துவ மதத்திலும் நாங்கள் பார்க்க முடியும். இஸ்லாம் என்று சொல்லுகிறது என்றால் எந்த அளவு முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய போதனைகளில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு கருப்பு நிற மனிதன், ஒரு அடிமை உங்களுக்கு தலைவனாக வந்தாலும் கூட அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் அழகாக தோன்றுகிறது. வித்தியாசம் இல்லாமல் எல்லா மனிதர்களும் இறைவனை தொழும் பொழுது கருப்பன் வெள்ளையன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களும் ஒரே விதத்தில் நின்று இறைவனை வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு வணக்கங்களிலும் சகோதரத்துவத்தை இஸ்லாம் தூண்டுகிறது. அதே போன்று ஹஜ்ஜிலே பார்க்கும் பொழுது கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாடு இல்லாமல், எந்த நாட்டுடைய வித்தியாச வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே கோஷத்தை எழுப்பிக் கொண்டு ஒரே இறைவன் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் சகோதரத்துவத்தை அழகாக எங்களுக்கு தூண்டுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை கூட இஸ்லாம் வித்தியாசம் இல்லாமல் வரவழைக்கிறது. அப்ப இந்த ஜாதி வேற்றுமை இஸ்லாத்தில் கிடையாது என்றது ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. இன்னொரு சிறப்பம்சத்தை நாங்கள் சொல்வதானால், இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகான வேதத்தை தந்திருக்கிறது. இதை நாங்கள் அத்தாட்சி என்று சொல்வோம். அல் குர்ஆன் இது முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளில் ஒன்று. உலக அழிவு நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. எந்த நாட்டுக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் நான் நினைக்கிறேன் எந்த விதமான வார்த்தைகளும் மாறுபடுவதில்லை. எங்கு சென்றாலும் அந்த குர்ஆன் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
இறைவன் அதை பற்றி சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிظூன், நாம் அந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று இறைவன் உறுதியாக சொல்வதை நாங்கள். எனவே இந்த குர்ஆன் கூட ஒரு அற்புதமாக திகழ்கிறது. இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளுக்கு கூட ஒரு உதவியாக திகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் சிலர்கள் சொல்கிறார்கள், முஸ்லீம்கள் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வைத்துக் கொண்டு ஏன் சும்மா இருக்கிறார்கள், அந்நியவர்கள் அல்லவா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்துக்கு வழங்குகிறார்கள் என்று கூட சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அல் குர்ஆனாகத்தான் இருக்கிறது. மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதா, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட குர்ஆன் அல்ல. அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உலக மக்கள் அனைவருக்கும் எந்த விதமான வித்தியாசம் வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் ஒரே தாயுந்தருடைய பிள்ளைகள் என்று கூறுவது போல அந்த குர்ஆன் எமக்கு ஒரு வேதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இன்று இஸ்லாத்திலே, நாங்கள் இஸ்லாத்திலே நுழையக்கூடியவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். நாங்கள் ஜாதி வேற்றுமையால் நாங்கள் மக்கள் நாசமாகிவிட்டோம், ஜாதி வேற்றுமையால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று கூட சொல்வதை பார்க்கிறோம். இஸ்லாம் அப்படிப்பட்ட நிலை கிடையாது. எங்களுக்கு தெரியும், பிலால் என்ற நபித்தோழர் கூட, நபிகள் நாயகத்தோடு என்பவர் கூட ஹபஷாவை சேர்ந்த அபிசீனியாவை சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்திருக்கிறார். பிரபலியம் பெற்ற ஒரு அதான் சொல்லக்கூடிய தொழுகைக்காக மக்களை அழைக்கக்கூடிய ஒரு பிரபலியம் பெற்ற ஒரு நபித்தோழராக திகழ்ந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாத்துக்கு நுழைந்த பின்னாடி இறைவனுக்கு முன்னால் அனைத்து மக்களும் சமமானவர்கள். இந்த இஸ்லாமிய சிறப்பம்சங்களை பற்றி பேசிக் கொண்டு பொழுதுதான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது இஸ்லாம் பெண்களுக்கு மிக கூடுதலான உரிமைகளை கொடுத்திருக்கிறது. எந்த மதமும் கொடுக்காத அளவிற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இது பற்றி என்ன கூறுகிறீர்கள்? உண்மையிலேயே பெண்களை பொறுத்தவரை இஸ்லாம் பெண்களுக்கு தனியொரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றது, தனி உரிமைகளை கொடுத்திருக்கின்றது. அதனால்தான் பெண் சமுதாயத்தை ஆண்கள் போன்ற ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். இரு சாராரும் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் படைத்திருக்கின்றார். எனவே பெண்களை பொறுத்தவரை பெண் என்ற சுவாபத்தை வைத்துத்தான் இறைவன் பெண்களுக்கு உண்டான சட்டதிட்டங்களை கூட வகுத்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், பெண்களுடைய சிறப்பம்சமாக நிறைய கூலிகள் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அழகிய கூலிகளை பெண்களுக்காக இஸ்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றது. அதிலும் நாங்கள் பார்க்கின்றோம், பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாதுகாப்பின் பக்கம் தேவையானவர்கள், ஒருவருடைய பராமரிப்பின் பக்கம் தேவையானவர்கள் என்றால், அதனால்தான் இஸ்லாமிய வழியில் நாங்கள் உற்று நோக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறந்த நேரத்தில் பெற்றோருடைய பராமரிப்பிக்கிறார் இருக்கின்றார்கள், பருவ வயதை அடையும் பொழுது கணவனுடைய பராமரிப்பிக்கிறார் இருக்கின்றார்கள், வயோதிபத்தை அடையும் பொழுது பிள்ளைகளுடைய பராமரிப்பிக்கிறார் இருக்கின்றார். எனவே பெண் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் ஒருவருடைய பராமரிப்பிக்கிறால் தான் வாழ வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டமாக, அதுதான் யதார்த்தமும் கூட. அதுதான் யதார்த்தம். அதனால நாங்கள் பார்க்கலாம், ஒரு பெண்ணை பொறுத்தவரை தனிமையாக பிரயாணம் செய்வது இஸ்லாம் ஹராமாக இருக்கின்றது. அவருடைய துணை மஹரம் என்று சொல்லக்கூடிய துணையோடு மாத்திரம்தான் அவளுக்கு போவது கடமை இருக்கின்றது. காரணம் என்னவெனில், பெண் என்பது அநியாயம் செய்யப்படக்கூடியவள், தீங்குக்கு உள்ளாக்கப்படுவாள். உலகளாவிய ரீதியில் அந்த தீமைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்று நாம் உலகத்தில் பார்க்கும் பொழுது பெண்களை ஒரு வேட்டை பொருளாக பயன்படுத்துகின்றார்கள். இன்று ஒரு பொருளை விளம்பரம் செய்யவும் சொன்னால் பெண்களை பயன்படுத்துகின்றார்கள், ஆகாச பொருளாக பெண்களை பயன்படுத்துகின்றார்கள், காட்சி பொருளாக பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன பெண்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் வீட்டிலே அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், தங்கி இருக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பு கொடுக்கப்படக்கூடியவர்கள் என்று குர்ஆன் அழகிய முறையில் பெண்களை பார்த்து சொல்கின்றோம். ஆனால் நாங்கள் இஸ்லாமுக்கு முன்னைய காலத்தில், அதாவது மடையர் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெண்களை வழிநடாத்திய முறையை பார்க்கும் பொழுது, அவர்கள் பெண் குழந்தை கிடைத்துவிட்ட என்ற நன்மாரையும் சொல்லப்பட்டால் முகங்கள் கருத்தவர்களாக கோபப்படுவார்கள், கோபமடைவார்கள். அதனால்தான் இழிவை பயந்ததினால் அவர்கள் பெண் குழந்தைகளை உயிருடனே புதைத்தார்கள். அவ்வாறான கேவலமான நிலைமைக்கு பெண்களை பயன்படுத்தினார்கள், விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினார்கள். ஒரு பெண்ணை 10 பேர் கூட திருமணம் முடித்தார்கள், அந்த அளவுக்கு பயன்படுத்தினார்கள். குழந்தை பிறந்ததும் குழந்தை யாரை போன்று இருக்கிறதோ அவர்தான் அந்த மனைவி, அந்த பிள்ளை அவர்களுக்கு சேர்க்கின்றார்கள். எனவே விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினார்கள், பெண்களை மாதவிடாய் காலத்தில் ஒதுக்கினார்கள். அதே போன்று யூதர்களின் கிறிஸ்தவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், யூதர்கள் பெண்களை மாதவிடாய் காலத்தில் ஒதுக்கின்றார்கள், ஒதுக்கிடுவார்கள். அவர்களிடம் உணவு கொள்வதில்லை, வாழ்வதில்லை, அவர்களோடு உரையாடுவதில்லை, வீட்டை விட்டு ஒதுக்கின்றார்கள்.
கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை மாதவிடாய் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவர்களுடன் உறவாடுவார்கள், உறவுகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையை நாங்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வழிமுறை இஸ்லாம் காட்டுகின்றது. அவர்களுடன் நீங்கள் மாதவிடாய் காலத்தில் சேர்ந்து பழகுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஆனால் நீங்கள் உடலுறவை மாத்திரம் அந்த காலத்தில் நீங்கள் தவிநடங்கள் என்று இஸ்லாம் ஒரு அழகிய முறையை ஏனென்றால் மாதவிடாய் காலத்தில் உடலுறவை தவிப்பதன் மூலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன, பலங்கள் ஏற்படுகின்றன, ஆரோக்கிய ரீதியாக, நோய் ரீதியாக பல வகையான பிரயோசனங்கள் ஏற்படுகின்றன. எனவே அதனால்தான் இஸ்லாம் நல்ல ஒரு வழிமுறையை காட்டிருக்கின்றது. அதே போன்று இன்று இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய சிலர்கள் பெண்களை பொறுத்தவரை அவர் ஒரு கணவனை இழந்து விட்டால், அவள் விதவியாக மாறிவிட்டால், அவள் விதவியாகத்தான் வாழ வேண்டும், மறு திருமணம் முடிக்க முடியாது என்ற நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். எனவே கணவனை கண்கண்ட தெய்வம் என்று அவனையே நம்பி வாழ வேண்டும் என்ற அமைப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஆனால் இஸ்லாம் ஒரு கணவனை ஒரு மனைவி இழந்து விட்டால், விதவையாகிவிட்டால், அவள் குறுகிய காலம் கழிந்ததுக்கு பின்னால் அவளுக்கு மறு திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் நல்வழியை காட்டிருக்கின்றது. கணவனை இழந்த ஒரு பெண் அந்த தீயில் போடும் பொழுது, தீ வைத்து கொடுக்கும் பொழுது உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு பழக்கம் ஆரம்ப எனவேதான் பெண்களை பொறுத்தவரை நிறைய சிறப்பம்சங்கள், விசேஷமான சிறப்பம்சங்கள் பெண்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த பேச்சுகள் நீளக்கூடாது என்பதனால் சுருக்கமாக இந்த விடயங்களை நாங்கள் நன்றி மௌலைமார்களே. இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்த ரபுவா இஸ்லாமிய அழைப்பு மற்றும் வழிகாட்டல் நிலையத்திற்கும் இங்கு வருகை தந்து பல கருத்துக்களை பரிமாறிய மௌலைமார்களான மௌலவி JM இம்ரான் கபூரி அவர்களுக்கும் மௌலவி அல் ஹாஃபிஸ் MJM ரிஸ்மி அப்பாஸ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்புடன் முகமது ஃபாஹிர் கபூரி அவர்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال رسول الله صلى الله عليه وسلم: لئن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم، فمد يد العون وادع إلى الله ولو بمالك، فالدال على الخير كفاعل. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله المكتب التعاوني للدعوة وتوعية الجاليات بالربوة.